எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. இன்னைக்கு நம்ம 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 7 ஃபோனுக்கு ஒரு மெகா பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் பார்க்க போறோம். என்னெல்லாம் ஃபோன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு OnePlus Nord இருக்கு, Samsung Galaxy M51 இருக்கு, Poco X3 இருக்கு, Redmi Note 9 Pro இருக்கு, Realme 7 இருக்கு, Realme 7 Pro இருக்கு, அதுக்கப்புறம் Realme Narzo 20 Pro இருக்கு. ஸோ மொத்தமா 7 பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு நம்ம பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த பேட்டரி ட்ரெயின் டெஸ்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபோன்ஸ்லையும் நாங்கள் சிம் கார்டு போடல. எல்லா ஃபோன்ஸும் ஒரே வைஃபை டேரக்டர் கனெக்ட் இருக்கு. எல்லா ஃபோன்லையும் நம்ம ஒரே செட் ஆஃப் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லா ஃபோன்ஸ்லையும் ஒரே டிஸ்பிளே பிரைட்னஸ் வச்சிருக்கோம். டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஃபோன் எவ்வளவு மேக்ஸிமமா டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுதோ அந்த ரிஃப்ரெஷ் ரேட் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 16 hours அட் ஸ்டெச் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். This video is sponsored by Capes India. ஒருவேளை உங்களுக்கு கூட என்ன மாதிரி ஃபோன்ல கேஸ் போட்டு யூஸ் போட பிடிக்காது அப்படின்னா நீங்க கேப்ஸ் இந்தியா ஸ்கின் வாங்கிக்கலாம். இவங்க புதுசா கேமோஃப்ளேஜ் ஸ்கின்ஸ், அதுக்கப்புறம் கார்ட் ஸ்கின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசல் ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லி அருமையான ஸ்கின்ஸ் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஃபோன்ஸ்க்கும், கேமராஸ்க்கும், கார்ட்ஸ்க்கும், லேப்டாப்ஸ்க்கும், அப்புறம் OnePlus பட்ஸ்க்கு கூட நம்மளுக்கு ஸ்கின்ஸ் வச்சிருக்காங்க. கீழே லிங்க் தரேன், கண்டிப்பா அவங்களை விசிட் பண்ணுங்க. அதே சமயத்தில் கீகி தமிழா அப்படின்னு சொல்லி கூட வச்சீங்கன்னா உங்களுக்கு 10% இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். நீங்க பார்க்கலாம் எல்லா ஃபோன்ஸும் நமக்கு 100% பேட்டரியில வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் Redmi Note 9 Pro இருக்கு, அது பக்கத்துல நமக்கு OnePlus Nord இருக்கு, அது பக்கத்துல Samsung M51 இருக்கு, அப்புறம் Poco X3 வந்திருக்கு, ஸ்டாப் வாட்ச் நம்மளுக்கு OnePlus 70 வச்சிருக்கேன், அப்புறம் Narzo 20 Pro இருக்கு, Realme 7 இருக்கு, Realme 7 Pro நமக்கு இருக்கு. எல்லா ஃபோன்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே டிஸ்பிளே பிரைட்னஸ் தான் வச்சிருக்கோம். அதே சமயத்தில் எல்லா ஃபோன்ஸ்லயும் நம்ம பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் மேக்ஸிமமான ரிஃப்ரெஷ் ரேட் தான் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜூம் கால் ஆட் பண்ண போறோம். ஆமாங்க, ஜூம் கால் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப நேரம் இப்போ அட்டெண்ட் பண்றோம், ஸோ ஜூம் கால் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்ல ஒரு 1 hour எல்லாமே நம்ம ஜூம் கால்ல அட்டெண்ட் பண்ண போறோம். ஸோ 1 hour கழிச்சு எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் நம்மளுக்கு ரிமைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஃபோன்ஸ்லயும் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் நமக்கு ரிமைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜூம் கால் எல்லாத்தையும் என் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நோட்ல பார்த்தீங்கன்னா 90% இருக்கு. நெக்ஸ்ட் OnePlus Nordல 87% இருக்கு. சாம்சங்ல பாத்தீங்கன்னா 95% இருக்கு. அதுக்கப்புறம் போக்கோல 92% இருக்கு. நார்சோல நமக்கு 91% இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு Realme 7ல 92% இருக்கு. Realme 7 Proல நமக்கு 91% பேட்டரி ரிமைனிங்கா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஜூம் கால் முடிச்சாச்சு. ஸோ ஜூம் காலை முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இன்ஸ்டாகிராம் ஒரு 1 hourக்கு ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். ஸோ 1 hourக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் நம்ம ரிமைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 1 hour ஆயிடுச்சு. 1 hour கழிச்சு நம்மளுக்கு நோட்ல 85% இருக்கு, நாட்ல 76% இருக்கு, M51ல 92% ரிமைனிங்கா இருக்கு, போக்கோல 84% ரிமைனிங்கா இருக்கு, நார்சோல 80% ரிமைனிங்கா இருக்கு, அதுக்கப்புறம் Realme 7ல 82% ரிமைனிங்கா இருக்கு, Realme 7 Proல பார்த்தீங்கன்னா 83% நமக்கு ரிமைனிங்கா இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் எல்லா ஃபோன்ஸ்லயும் 4K 30 fps ஒரு 1 hour இல்லாட்டி ஒரு 1.5 hour நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் வீடியோ. ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் ரிமைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour ஆச்சு. 1.5 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெட்மில நமக்கு 62% இருக்கு, நாட்ல நம்மளுக்கு 41% இருக்கு, அதுக்கப்புறம் சாம்சங் M51ல 64% இருக்கு, போக்கோ X2ல பார்த்தீங்கன்னா 59% இருக்கு, நார்சோல பார்த்தீங்கன்னா நமக்கு 55% இருக்கு, Realme 7ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக 59% இருக்கு, 7 Proல 48% நமக்கு ரிமைனிங்கா இருக்கு. ஸோ இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு யூடியூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 3 மணி நேரத்துக்கு ஃபுல்லா யூடியூப் பிளே பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஃபோனில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் நமக்கு ரிமைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ஆச்சு. ஸோ 3 hours கழிச்சு எந்தெந்த ஃபோனில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் நமக்கு ரிமைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட்மி நோட்ல பார்த்தீங்கன்னா 46% இருக்கு, OnePlusல பார்த்தீங்கன்னா நமக்கு 17% தான் இருக்கு, சாம்சங்ல 51% இருக்கு, போக்கோ X3ல பார்த்தீங்கன்னா நமக்கு
44% இருக்குது. நார்சோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்சோவில் வந்து 32% இருக்குது. ரியல்மி 7ல் வந்து நம்மளுக்கு 41% இருக்குது. ரியல்மி 7 ப்ரோவில் நமக்கு வந்து 29% மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸ்லையும் நம்ம வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து விளையாடலாம். ஸோ என் வீட்டில் என்னன்னு தெரியல, பப்ஜியும் கால் ஆஃப் டியூட்டியும் வேலை செய்யலை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து விளையாடலாம். ஸோ இப்போ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 hours 55 minutes ஆச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ஸோ 7 hours 55 minutesல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஷட் டவுன் ஆச்சு 7 hours 55 minutesல OnePlus நாட் தான் வந்து ஷட் டவுன் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம OnePlus நாடை வந்து திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து விளையாடியாச்சு. இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட்மி நோட்டில் பார்க்கலாம். 26% தான் வந்து பேட்டரி ரிமைனிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாம்சங்கில் வந்து 40% ரிமைனிங்காக இருக்குது. போக்கோவில் வந்து 23% வந்து ரிமைனிங்காக இருக்குது. நார்சோவில் வந்து 7% தான் ரிமைனிங்காக இருக்குது. ரியல்மி 7ல் 18% வந்து நமக்கு ரிமைனிங்காக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோவில் வந்து நம்மளுக்கு 5% வந்து பேட்டரி ரிமைனிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து விளையாடியாச்சு. ஸோ 3 ஹவர்ஸ்க்கு கிளாஷ் ஆஃப் விளையாடுறதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இல்லாட்டி ஒரு 1 ஹவருக்கு வந்து நம்ம ஆஸ்பால்ட் 8 வந்து விளையாடலாம். ஸோ ஆஸ்பால்ட் 8 வந்து நம்ம ஃபுல் கிராஃபிக்ஸில் தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ்பால்ட் 8 வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக டைம் எப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 9 hours 58 minutes ஆச்சு. ஸோ 9 hours 58 minutes கழிச்சு நம்மளுக்கு நார்சோ வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு OnePlus நாட் டெட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நார்சோ 20 Pro வந்து டெட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நார்சோ 20 Pro வந்து நம்ம அப்படியே வந்து திருப்பி வச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு 10 minutes கழிச்சு கரெக்டாக வந்து நம்மளுக்கு 10 hours 8 minutes வந்து ஆகும் போது. ஸோ 10 hours 8 minutesல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி 7 ப்ரோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து OnePlus நாட் டெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நார்சோ டெட் ஆச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ரியல்மி 7 ப்ரோ கூட டெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரியல்மி 7 ப்ரோ வந்து அப்படியே வந்து கவுத்து வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து OnePlus நாட், செகண்ட் வந்து நார்சோ 20 ப்ரோ, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் வந்து நம்மளுக்கு ரியல்மி 7 ப்ரோ ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இந்த ஆஸ்பால்ட் டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டினியூ வந்து பண்ணலாம். ஸோ கண்டினியூ பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபோனில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிமைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 10 hours 8 minutes ஆச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 10 hours 57 minutes வந்து ஆக போகுது. ஸோ 10 hours 57 minutesல பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 வந்து டெட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு OnePlus நாட் டெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த நார்சோ வந்து டெட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ரியல்மி 7 ப்ரோ, இப்போ வந்து நம்மளுக்கு ரியல்மி 7 வந்து டெட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ்பால்ட் வந்து ஆடியாச்சு. ஸோ ஆஸ்பால்ட் வந்து நம்ம குவிட் பண்ணிட்டு பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ரெட்மி நோட்டில் 4% வந்து இருக்குது. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30% வந்து பேட்டரி ரிமைனிங்காக இருக்குது. போக்கோவில் வந்து நம்மளுக்கு 8% வந்து பேட்டரி ரிமைனிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து ARMR பிளேலிஸ்ட் வந்து விங்க்ல வந்து ஒரு 1 hour இல்லாட்டி ஒரு 1.5 hour வந்து நம்ம விங்க் மியூசிக் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 hours 50 minutes வந்து ஆக போகுது. ரெட்மி நோட் 9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து நமக்கு டெட் ஆச்சு. இன்னும் டெஸ்ட்டில் வந்து 2 ஃபோன் தான் இருக்குது. ஒன்று வந்து சாம்சங், இன்னொன்று வந்து போக்கோ. பார்ப்போம் 2 ஃபோன்ஸும் நமக்கு வந்து எவ்வளோ நேரம் பொழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 hours 6 minutes ஆக போகுது. ஸோ 12 hours 6 minutesல வந்து நம்மளுக்கு போக்கோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 12 hours 6 minutesல போக்கோ வந்து டெட் ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்காக நமக்கு வந்து சாம்சங் M51 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சாம்சங் M51 கொஞ்ச நேரம் விங்க் மியூசிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 12.5 hours ஆச்சு. இப்போ வந்து நம்ம சாம்சங் M51ல எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து ரிமைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்க்கலாம். சாம்சங் M51ல இன்னமும் 23% வந்து பேட்டரி ரிமைனிங்காக இருக்குது. எல்லா ஃபோன்ஸும் எனக்கு வந்து டெட் ஆச்சு. அப்போ கூட எனக்கு வந்து சாம்சங் M51ல இன்னும் 23% வந்து பேட்டரி ரிமைனிங்காக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து 4Kல வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour 20 minutes ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைனலாக 13 hours 47 minutes கழிச்சு சாம்சங் M51 வந்து நமக்கு டெட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டெட் ஆனது பார்த்தீங்கன்னா OnePlus நாட் டெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நார்சோ டெட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரியல்மி 7 ப்ரோ டெட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரியல்மி 7 வந்து டெட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 9 ப்ரோ டெட் ஆச்சு. அதுக்கப்புறம் போக்கோ வந்து டெட் ஆச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M51 வந்து நம்மளுக்கு டெட் வந்து ஆயிருக்கு.
ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதில் சுவிச் ஆஃப் ஆன ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord தான் வந்து நமக்கு சுவிச் ஆஃப் ஆச்சு. OnePlus Nord வந்து நமக்கு கரெக்டாக 7 hours 55 minutesல வந்து நமக்கு சுவிச் ஆஃப் ஆச்சு. ஸோ OnePlus Nord பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4115 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED 90Hz வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து Snapdragon 765G சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus Nord பொறுத்த வரைக்கும் 7 hours 55 minutes வந்து ஒரு நல்ல ஸ்கிரீன் ஆன் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் OnePlus Nord பேட்டரி லைஃப் வந்து அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ OnePlus Nord கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு Realme Narzo 20 Pro. ஸோ Realme Narzo 20 Pro பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 hours 58 minutes வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 hours அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 4500 mAh பேட்டரி இருக்கு. 90Hz LCD பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் நமக்கு வந்து MediaTek சிப்செட் இருக்கு. ஸோ ஒரு MediaTek சிப்செட் கொடுத்துருக்காங்க. AMOLED இல்ல, LCD தான் இருக்கு. பிளஸ் நமக்கு வந்து ஒரு 4500 mAh பேட்டரி பிளஸ் 90Hz டிஸ்பிளே வேற இருக்கு. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது 10 hours வந்து ஒரு அற்புதமான டைம். இதுக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு Realme 7 Pro. ஸோ Realme 7 Proல வந்து நமக்கு 10 hours 8 minutes வந்துச்சு. அதாவது Narzo 20 Proக்கும் இதுக்கு வந்து 10 நிமிஷம் மட்டும் தான் வித்தியாசம் வந்துச்சு. இதுலயும் நமக்கு வந்து 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED கொடுத்துருக்காங்க. 60Hz வந்து இருக்கு. Snapdragon 720G வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு Snapdragon ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. AMOLED சிப்செட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து Narzo 20 Proவோட ஒரு half an hour இல்லாட்டி ஒரு 45 minutes எக்ஸ்ட்ராவா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து நினைச்சேன். ஆனால் நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ராவா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா ஒரு half an hour வந்து எக்ஸ்ட்ராவா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து நமக்கு Realme 7. ஸோ Realme 7 என்னை வந்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுல வந்து நமக்கு டைம் வந்து ஆல்மோஸ்ட் 11 hours வந்து வந்துச்சு. 10 hours 57 minutes அப்படின்னு வந்து சொல்லலாம். 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90Hz டிஸ்பிளே இருக்கு. MediaTek சிப்செட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90Hz டிஸ்பிளே இருக்கு. MediaTek சிப்செட் பிளஸ் 5000 mAh பேட்டரி வந்து 11 hours ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கண்டிப்பா அற்புதமான ஸ்கிரீன் ஆன் டைம். எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து இல்லை. அடுத்தது வந்து நமக்கு Redmi Note 9 Pro. ஸோ Redmi Note 9 Pro என்னை வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி லைஃப் வந்து அவ்வளோவா இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து MIUI 12 பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 12 ஹவர்ஸ்க்கு 10 நிமிஷம் தான் வந்து கம்மியாச்சு. 11 hours 50 minutes வந்து வந்துச்சு. ஸோ Redmi Note 9 Pro நமக்கு வந்து 5020 mAh பேட்டரி இருக்கு. Snapdragon 720G தான் வந்திருக்கு. 60Hz டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அற்புதமான ஸ்கிரீன் ஆன் டைம். Xiaomi வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க MIUI 12 அப்படின்னு இங்கே வந்து தெரியுது. அடுத்தது நமக்கு Poco X3. ஸோ Poco X3 நமக்கு வந்து 6000 mAh பேட்டரி இருக்கு. ஒரு புது சிப்செட் வந்து நமக்கு Snapdragon 732G வந்து நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LCDல 120Hz இருக்கு. ஸோ என்னதான் 6000 கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு புது சிப்செட் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போதான் வந்து நமக்கு ரிலீஸ் வந்து ஆயிருக்கு. அது இல்லாமல் 120Hz டிஸ்பிளே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது 12 hours 6 minutes வந்து ஒரு ட்ரெமண்டஸான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து சுத்தமாக நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இல்லை. ஃபைனலாக வந்து நமக்கு Samsung Galaxy M51. Samsung Galaxy M51 வந்து நமக்கு 7000 mAh பேட்டரி இருக்கு. Snapdragon 730G வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED 60Hz வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 14 hours, தட் இஸ் 13 hours 47 minutes வந்து வந்துச்சு. ஸோ Samsung Galaxy M51 வந்து கண்டிப்பாக ஒரு மிருகத்தனமான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க பார்க்கலாம் Poco X3 சுவிச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சீக்கிரமா முடிக்கணும், ஆல்மோஸ்ட் வந்து விடிய காலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 hour வந்து நான் 4K வீடியோ வந்து பண்ணேன். அந்த 1.5 hour 4K இருந்ததுனால தான் அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிச்சு. 4K வீடியோ யூஸ் பண்ணாம இன்னமும் நான் வந்து வேற ஏதாச்சும் லைட்டா வந்து மியூசிக் இல்லாட்டி ஃபேஸ்புக் அப்படிலாம் வந்து பண்ணியிருந்தேன்னா இன்னும் வந்து ஒரு 15 hours கூட தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ Samsung Galaxy M51 வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சாம்சங்க்கு கையெடுத்து கும்பிடலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டரி பேக்கப் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்க அம்மா அப்பா யாருக்காவது வந்து செம்ம பேட்டரி பேக்கப் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஒரு 25,000 rupees பட்ஜெட்னா கண்ணை மூடிட்டு Samsung Galaxy M51 வந்து வாங்கி கொடுத்துடலாம். 2 நாள் இல்லாட்டி மேக்ஸிமமா 3 நாள் கூட நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல கேட்டிங்கன்னா எல்லா ஃபோன்ஸும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ எல்லா கம்பெனிஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் சொல்லலாம். ஆனால் சாம்சங்குக்கு மட்டும் மறுபடியும் ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறா நான் லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 hours வந்து ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த எஃபர்ட் புரிஞ்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.